ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல இன்ஃபினிக்ஸ் நோட் 40 ப்ரோ அதோட அந்த மொபைலோட சார்ஜிங் டெஸ்ட்டை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோங்க. இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 40 ப்ரோ இந்த மொபைலை பொறுத்தவரை நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்குங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைலோட மெயினான ஹைலைட்டான விஷயமே இவங்களோட பேட்டரி தான். ஏன்னா இந்த வருஷம் இன்ஃபினிக்ஸ் இந்த சீரீஸுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு பேட்டரியோட ட்ரைனிங்கோட கேபபிள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 4 வருஷத்து வரைக்கும் பேட்டரியோட டியூரேஷன் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டு இன்ஃபினிக்ஸ் இங்க ப்ராமிஸ் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பேட்டரிக்கு தனியா X1 சிப்செட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த வட்டமும் இல்லாத அளவுக்கு இந்த சீரீஸுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண காரணம் என்ன? ஏன்னா இன்னைக்கு இன்ஃபினிக்ஸ் உங்களோட சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நிஜமாவே செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். அதே மாதிரி டிஸ்பிளேக்கும் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். அவங்களோட பேக் பேனலோட டிசைன் ஃபேக்டருமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா பேட்டரிக்கும் கேமராக்கும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணவே இல்லை. ஆனா இந்த வட்டம் பேட்டரிக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் இந்த நோட் 40 ப்ரோ சீரீஸ்ல 4 போனுக்குமே கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போனை பொறுத்தளவு 5000 mAh பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேசிக் மாடல் 45 வாட் சார்ஜர், இதோட இன்னொரு மாடல் 100 வாட் சார்ஜர். ஸோ 100 வாட் சார்ஜர் பார்க்கும்போது ஒரு 12 நிமிஷத்துல 50% ஆயிரும். இந்த மொபைலை பொறுத்தளவு ஒரு 26 நிமிஷத்துல 50% ரீச் ஆயிரும். அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இதை மட்டும் இவங்க செஞ்சு முடிக்கல. இந்த போனை பொறுத்தளவு இது 45 வாட் சார்ஜிங் சொன்னனால இங்க பாத்தீங்கன்னா சார்ஜ் போனோம் 45 வாட் சார்ஜ் வரும். இதோட அவங்க முடிக்கல. கீழே பாத்தீங்கன்னா அது ஸ்மார்ட் இருக்கும். இந்த ஸ்மார்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா லோ டெம்பரேச்சர் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லோவா சார்ஜ் வருங்க. அதை தவிர்த்து இங்க ஸ்மார்ட் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு நார்மலா சார்ஜ் ஃபாஸ்ட் சார்ஜிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியா ஹைப்பர் சார்ஜிங். ஸோ செம்ம ஸ்பீடா சார்ஜ் ஏறுது. ஸோ இன்ஃபினிக்ஸ் போன்ல இது மாதிரி விஷயங்கள் சான்ஸே இல்லை. செம்மையா இருக்கு. இதோட பாருங்க, இதோட எவ்வளவு ஸ்பீடா சார்ஜ் ஏறுதுன்னு பாருங்க. என்னைக்காச்சும் எந்த இன்ஃபினிக்ஸ் போன்லயாச்சும் இந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கா அப்படின்னு தான் நம்ம இங்க மெயினா நம்ம கன்சிடர் பண்ணியே ஆகணும். ஸோ பேட் இதெல்லாம் ஒரு விஷயங்கள் ஓரத்து இருந்தாலும் இந்த 2 விஷயம் என்னையா பக்கத்துல வச்சிருக்கோமே என்ன அது? ஸோ அதுதான் இந்த போன்ல இன்னொரு ஹைலைட்டான விஷயம்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்ம சார்ஜிங் முதல்ல எடுத்துருவோங்க. ஸோ சார்ஜிங் எடுத்த பிறகு ஸோ இதுதான் நம்மளுக்கு பாக்ஸ்குள்ளேயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த மேக் பவர்னு சொல்லிட்டு தனியா கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பிள் போன்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு இந்த மேக் பவர் பின்னாடியே நம்மளுக்கு டிராவல் பண்ணும்போது சார்ஜ் போறதுக்காக நம்மளுக்கு செப்பரேட்டரா கொண்டு வந்துறதுக்காக நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணதுதான் இந்த மேக் பவர். ஸோ அந்த மேக் பவர் மாதிரி இந்த இன்ஃபினிக்ஸ்ல நம்மளுக்கு இந்த பட்ஜெட் ஃப்ரீல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட எம்ஏஹெச்னு பார்க்கும்போது ஸோ ஒரு 3300 ஆம்ஸ் பேட்டரி கேபபிள் உள்ள ஒரு மேக் பவர் நம்மளுக்கு பாக்ஸ்குள்ளே செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்டுன்னு பார்க்கும்போது டைப் சி போர்ட் தான். ஸோ இங்க பவர் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஆன் பண்ணோடனே மேல உங்களுக்கு இது மாதிரி 3 இன்டிமேஷன்ஸ் லைட் எரியும். சார்ஜிங் இருக்கிறது என்ன ஏதுன்னு மாதிரி விஷயங்கள் பாக்குறதுக்கு. அதோட இதுவுமே உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்மளும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் பண்ணும்போது இது மாதிரி நம்மளுக்கு பிளிங்காய் எரியும். இது மாதிரி சார்ஜ் இன்டிமேஷன் காட்டுறதுக்கு இது மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்கு. இது மாதிரி 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ளுக்குள்ள சார்ஜிங் லைட்டுக்கு. அதை தவிர்த்து இதோட விஷயம் இதோட முடியறது இல்லை. ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இதோட மேட்ரு வேற மேட்ரு. ஏன்னா இதுக்கு தனியா இன்னொன்று கேஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸை நம்ம இது மாதிரி இந்த மொபைலோட ஃபிட் பண்ணிக்கணும். இந்த ஃபிட் பண்ணிட்டு இந்த இதை நம்ம ஆன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மேக் பவரை ஆன் பண்ணிட்டு இதில் உள்ள ஃபிட் பண்ணிட்டோம்னா போதுங்க. பின்னாடி இந்த ஏஐ லைட்டு எரிய ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி டைனமிக் எஃப்ல எல்லாம் சார்ஜ் ஏறுது. நான் உங்களுக்கு இன்டிமேஷன் காட்டிடும். அது மட்டும் கிடையாது, நம்ம இப்படியே பாக்கெட்ல போட்டு டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இதோட ஆம்ஸ் ஒரு 3000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 5000 mAh கண்டிப்பா 0 to 100 ஃபுல் ரீச் ஆகாது. பட் ஆனா ஒரு எமர்ஜென்சி சப்போர்ட்டுக்கு இந்த மேக் பவர் நம்மளுக்கு நல்லாவே சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த மேக் பவர் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு என்னை பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் மேலக்குமே ஆகுது இந்த 3000 ஆம்ஸ் பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு. இது மூலமா சார்ஜ் பண்ணோம்னா நம்மளுக்கு 0 to 100 ஃபுல் ரீச் ஆகாதுங்க. ஏன் அப்படின்னா இதோட பேட்டரி பேக்கப் 3300, இதோட மொபைலோடது 5000 mAh. ஸோ அதனால உங்களுக்கு ஃபுல் ரீச் ஆக ஒரு எமர்ஜென்சி சப்போர்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு மொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு இது மாதிரி ஃப்ரீயா உங்களுக்கு மேக் பவரோட இன்னைக்கு யாருமே சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு எந்த ஒரு பிராண்டுமே கொண்டு வரதில்ல. ஸோ இன்ஃபினிக்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா இவங்க ஒரு புது விஷயத்த நம்மளுக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. நிஜமாவே ஒரு ஆச்சரியம் அளிக்கும் வகையில தான் இருக்குன்னே சொல்லலாம். அதுவும் நம்மளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வர்றது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா மீதி பிராண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுக்கு தனியா நீங்க காசு கொடுத்துருங்க, இல்ல பாதி காசுக்கு கொடுங்க, நாங்க உங்களுக்கு செஞ்சிடறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பட் ஆனா இவங்க இது மாதிரி விஷயங்கள் இங்க பண்ணல.
ஆனா இதுலயுமே ஒரு நெகட்டிவ் இருக்கு, கேஸ். ஸோ இந்த கேஸ் போட்டா மட்டும்தான் உங்களுக்கு சார்ஜ் ஏறும். அதுதான் இதுல வந்து மிகப்பெரிய இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட். அப்ப நம்ம இந்த கேஸ் நம்மளுக்கு பிடிக்கல, தேர்ட் பார்ட்டி கேஸ் நம்மளுக்கு வேணும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த அந்த மேக்னெட்டிக் டைப் உள்ள கேஸ் வாங்கினா மட்டும்தான் நம்மளால இது மாதிரி சார்ஜ் போட்டு மேக்னெட்டிக் சப்போர்ட்டோட நம்மளால யூஸ் பண்ண முடியுமே தவிர நம்ம நார்மலா உள்ளது போட்டோம்னா நம்மளுக்கு வந்து செட் ஆகாது, சார்ஜ் ஏறாது. ஸோ அதுதான் இதுல வந்து இன்னொரு நெகட்டிவ் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டும் வச்சிருக்கான் இந்த வட்டம் இன்ஃபினிக்ஸ் பொறுத்தளவுங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்தளவு நம்மளுக்கு இந்த வட்டம் இன்ஃபினிக்ஸ் நோட் 40 ப்ரோல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உள்ள கொடுத்துருக்காங்கன்னு பேசியிருக்கோம். பேட்டரியோட பேக்கப், ஏன்னா ஒரு ஃபோன் வாங்குறோம், பேட்டரியோட பேக்கப் கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த வரிசையில இதோட பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது ஹெவி யூஸருக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் வரைக்கும் நல்லாவே பேட்டரி பேக்கப் இதோட அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. நிறைய வீடியோஸ், நிறைய கேமிங்ஸ், இது மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பா எனக்கு பொறுத்தளவு 1 டே வரைக்கும் இதோட பேட்டரி பேக்கப் கிடைக்குது. மாடரேட் யூஸருக்குனா 1 டேக்கு மேலயுமே அருமையான ஒரு பேட்டரி பேக்கப் கிடைக்குது. சார்ஜிங் பார்க்கும்போது உங்களுக்கு 50% 26 நிமிஷத்துலயும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 40 மினிட்ஸ் அரௌண்ட் எடுக்குது. ஸோ நிஜமாவே ஒரு நல்ல ஒரு பேட்டரி சார்ஜிங் ஸ்பீடும் அருமையான ஒரு சார்ஜிங் பேக்கப்போட இந்த போன் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 40 ப்ரோ பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட்டை பத்தி இந்த வீடியோல நான் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.